ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளோட சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த இடத்துல நீங்க பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத ஸ்தலங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல் ஸ்தலமான சில்லூர் திருவாபுரம் கோயில் நீர்ஸ்தலத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்ப அடுத்த ஸ்தலமாக இருக்கக்கூடிய முக்தேஸ்வர் கோவில், இவர் எதுக்கு சிறப்பு அப்படின்னு இவர் காற்று ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எங்க இருக்க? மதுரை தெப்பக்குளம்ல இருக்க. இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் மதுரையில காற்று ஸ்தலமாக விளங்குகிறார். ஐராவதம் என்ற யானைக்கும் அகத்தியருக்கும் மோட்சம் கொடுத்த ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம். இதோட சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க கொடிமரம் கிடையாது, நந்தியம்பதி பெருமாள் மட்டும் தான் இருப்பாரு. இங்க பாத்தீங்கன்னா சுவாமி சின்னலிங்கமா சுயகுரு மூர்த்தியா காட்சி கொடுத்துட்டு இருப்பாரு. இங்க இருக்கக்கூடிய அம்பாள் மீனாட்சி அம்மையா காட்சி கொடுத்துருக்காங்க. சுத்து பிரகாரத்தில் நிறைய தெய்வங்கள் உண்டு. இவருடைய தனிச்சிறப்பு காற்று ஸ்தலம். ஒரு ஜீவன் பிறப்பதற்கும் ஒரு ஜீவன் இறப்பதற்கும் நமக்கு முக்கியமானது மூச்சு காட்டுதான். அதை தரக்கூடியவர் தான் இந்த முக்தேஸ்வரர் கோவில். நிறைய வயசானவங்க படுத்த படுக்கையா இருப்பாங்க, அவங்களுக்கு முக்தி கிடைக்கல அப்படின்னா, மோட்சம் கிடைக்கல, அவங்களுக்கு மரணம் நிகழல அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய முக்தேஸ்வர பெருமான வழிபாடு செய்யும் பொழுது அவர் அதை கொடுப்பார். அதான் அவருடைய பேர் முக்தேஸ்வரர். ஐராவதம் யானைக்கு மோட்சம் கொடுத்தவர், அகஸ்தியருக்கு மோட்சம் கொடுத்தவர். அதான் அவர் பேர் முக்தீஸ்வரர். இது போக நமக்கு குழந்தை பேர் இல்லைன்னு நினைக்கிறவங்க இங்க போய் அந்த சுவாமியை வழிபாடு செஞ்சு அங்க இருக்க ஒரு அபிஷேக தீர்த்தத்தை பருகும் பொழுது குழந்தை பேரு கிடைக்கும். இவருடைய சிறப்பு என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாசம் முதல் 10 நாள் சூரிய கதிர்கள் சுவாமி லிங்கத்தின் மீதே விழுகும். சூரிய கதிர்கள் புரட்டாசி மாசம் இந்த நிகழ்வு நடக்கும். சூரியன் அப்படியே உதிர்ச்சி மேல வரும்பொழுது கரெக்டா நேரடியாக 10 நாள் சுவாமி மேல லிங்கத்தின் மீது இந்த சூரிய ஒளி நிகழ்வு. இது பெரிய நிகழ்வாக இது நடக்கும். சமீபத்தில் தான் முக்தேஸ்வர கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சது. ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் தான் இங்க உள்ள ஸ்தலம். இது மதுரையுடைய காற்று ஸ்தலமாக விளங்குகிறது. நம்ம அடியே நேர்மையாக சொன்ன மாதிரி ஒரு உயிர் பிறப்பதற்கும் ஒரு உயிர் இறப்பதற்கும் காற்று ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஸ்தலம் தான் இந்த காற்று ஸ்தலம். நமக்கு நம்மளுடைய வீட்டுல யாரோ முடியாதவங்க இருக்காங்கன்னா இங்க போய் தீர்த்தம் வாங்கி கூட ஒரு 3 நாள் 4 நாள் அவருடைய ஜீவன் சுவாமி கிட்ட போயிடும். அவருக்கு மோட்சம் கொடுப்பார். அதான் அவர் பேர் முக்தேஸ்வரர். இவர் வழிபாடு செய்யும் போது காற்று சம்பந்தமான நோய்களை நம்மளை பாதுகாக்கக்கூடிய அதிக அற்புதமான தெய்வம் தான் இந்த முக்தேஸ்வரர். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது முருகனடிமை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது வாழ்க நான்மறை அரங்கல் உங்கள் நட்சவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வேனது விலங்கு உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தெல்லை அம்பலம். ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துடைய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேல்மாறல் புத்தகம், ஒரு வேல், அதை வச்சு வழிபாடு செய்ய ஒரு சின்ன கிண்ணமும் நம்ம கிஃப்டா கொடுத்துட்டு இருக்கோம். இது யாருக்கெல்லாம் வேணுமோ நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு தகவல் எனக்கு டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு கொரியர்ல அனுப்புறோம். நன்றி, வணக்கம்.